தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் வஞ்சனம் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஏஎஃப்எம் இன்போ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இணைய நாளாய் அமையட்டும். 5/3/2026 வியாழக்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 21ஆம் நாள். இன்றைய நாளிலே துதியை என்கிற இந்த திதியானது சாயங்காலம் 6:04 வரைக்கும் இருக்கும். பின்பு திருதியை திதி வந்துடும். உத்திர நட்சத்திரம் காலை 9 வரைக்கும் இருக்கும். பின்பு ஹஸ்த நட்சத்திரம் வந்துவிடும். 10-12 வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேளையில 6-7 வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 1:30-3 குளிகை நேரம் இன்றைக்கு 9:10 9-10 வரைக்கும். யமகண்டம் 6-7 வரைக்கும். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். கும்ப லக்னத்திலே சூரியனின் இருப்பு 1 நாழிகை 35 வினாழிகள். 6:27 சூரியன் உதய நேரம். சதய நட்சத்திரம் என்கிற கும்பராசிக்குள்ளே சந்திராஷ்டம் எஃபெக்ட் உண்டு. இன்னைக்கு ஒரு சமநோக்கு நாள். சூலம் மற்றும் கரஜை கரணங்களை கொண்ட நாள் என்று. மற்றவர்களை அவமானப்படுத்த வேண்டும், பகைவர் இருந்தால் விரட்ட வேண்டும், இடையூறுகளை தடையெல்லாம் தடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த சூலம் என்கிற இந்த நாம யோகத்துல செய்யறது நல்லது. அதுபோல கரஜை கரணம் அப்படிங்கிற கரணம் விதை விதைக்கிறது, பயிர் பண்றது, திருமணம் போன்ற காரியங்கள் செய்து வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்தால் நல்லதை கொடுக்கும். பலவிதமான விவாகம், யாத்திரை போன்ற நல்ல காரியங்களை இந்த நாளில் செய்ய நல்லதே நடக்கும். உத்திர நட்சத்திரம் ஆபரணங்களை அணிந்து கொள்வதனாலே வரக்கூடிய நல்ல விஷயங்கள், கிரக பிரவேசங்கள் செய்வதனாலே நல்ல விஷயங்கள், திருமாங்கல்யம் செய்வதற்கு ஒரு நல்ல நாள் இந்த நாள். மாசி மாசத்திலே 21ஆம் நாளான இன்று 5/3/2026 அன்று கோச்சாரத்தின் பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன், ராகு, செவ்வாய், புதன் வக்ரம் என்று கும்பராசியிலும், சுக்கிரனும் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறது. சுக்கிரன் உச்சமாக அமரக்கூடியது மீன ராசியிலும், குரு வக்கரமாக மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், சந்திர பகவான் கன்னி ராசியிலும் அமைய இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே ஒரு ராசிக்கும் என்ன பலன் பார்க்கிறோம். 4ஆம் இடத்திற்கான இந்த சந்திர பகவான் மேஷ ராசி அன்பர்களுக்கு செலவை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. உத்திர நட்சத்திரம் என்பது சூரியனின் நட்சத்திரம். 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு போறது. குழந்தைகள் வழியிலே செலவு, ஆரோக்கியத்தின் வழியிலே செலவு அப்படின்னு செலவுகளை கொஞ்சம் கட்டியும் சொல்லக்கூடிய நாள் இன்று. 2-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி திருப்பதி ஏழுமலையானை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இன்று நல்லதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே. பல விதத்திலும் இன்னைக்கு சிக்கலும் தடங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 3ஆம் இடம்னால அவசர கதியில அள்ளித்தெளிச்சுட்டு போறதுன்னு சொல்லுவோம். அப்படி பயணங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். பல விஷயம் மறந்து போயிடும். அந்த மறந்ததுனால திருப்பி ரீஒர்க் பண்றதுக்குன்னு வாய்ப்புகளும் இருப்பதனாலே கொஞ்சம் அலர்ட்டா என்னென்ன பண்ணணுமோ அந்த காரியங்களெல்லாம் யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அவசரத்தை தூக்கி வர வச்சிருங்க. 4-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருத்தணி முருகப்பெருமான் துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. உங்களின் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள்ள சந்திர பகவான் குடும்பஸ்தானத்துக்காரர் போறாரு. அதனால இன்னைக்கு குழந்தைகளுடனும் கணவர்களுடனும் மனைவியுடன் கொஞ்சம் நல்ல ஒரு உறவுகள் மேம்படும். குடும்பத்தாருடன் கொஞ்சம் அந்த வைப் நல்லா இருக்கும். சுகங்கள் பெருகும். இந்த நாளிலே சுப முகூர்த்தங்கள் இருப்பதனாலும் நல்ல விஷயங்களுக்கு நீங்க எல்லாரும் போய் அந்த குடும்பத்தினுடைய தன்மையினாலே சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு துணை நிற்கும். பழமுதிர்ச்சோலை முருகனை வணங்க இந்த நாள் சிறப்பாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் கடக ராசி நண்பர்களே. உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் உட்காரார். உத்திர நட்சத்திரத்துல கன்னி ராசிக்குள்ளார. ஜெயம், திறமையினால் வரக்கூடிய வெற்றி, வரவுகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாள் இன்று. திறமைக்கு அழகான பரிசை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுப முகூர்த்த நாளான இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் சுபத்தன்மை கொடுப்பதற்கு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை மனதில் சினைந்து செய்யுங்கள். வெற்றி உங்களுக்கே. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. குடும்ப தன ஸ்தானத்திற்குள்ளே 12ஆம் இடத்திற்குரிய சந்திர பகவான் இருப்பதனாலே குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதும், குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதும், அவர்களுடைய ஆசையை நிராசை ஆக்காமல் இருப்பதும் இன்றைக்கு உங்க ஃபர்ஸ்ட் கடமையாயிடுது. அவங்களுக்காக விட்டு கொடுத்து இன்னைக்கு லீவ் போடுறது, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல சுகமான விஷயங்களாக அமைய போகிறது. 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்னைக்கு துணை நிற்கும். தணிகை மலை முருகனை நினைத்து இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. ராசிக்குள்ளவே இன்னைக்கு சந்திர பகவான் உள்ள வந்துடுறாரு. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும், உங்களுக்கு மற்றவர்கள் உதவுவதற்கும் சந்தோஷத்தை கொடுப்பது, பரஸ்பரம் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. கொஞ்சம் வீட்டு வேலைகள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து செய்யறதெல்லாம் இன்னைக்கு செய்வீங்க. செஞ்சு எல்லாரோட சேர்ந்து ஒரு மாதிரி கலந்து சேர்ந்து செய்வோம் அப்படின்னு கூடி வாழ்தல் கோடி நன்மை அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய நாள் இன்று. 3, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை துணை கொள்ளுங்கள். இந்த நாளிலே செங்கோட்டு வேலுவனை வணங்க சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். மனது குதூகலமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க இருக்கிறது. குருவின் பார்வை கொண்ட உங்கள் ராசி பல புதிய எண்ண ஓட்டங்களை கொண்டு வரும். இன்னைக்கு சுப நிகழ்வுகள் நிறைய இருக்கிறதும், நிறைய பேரை பார்க்கறதும் ஒரு நல்ல வைபை கிரியேட் பண்ணும். அதனால சந்தோஷத்தின் எல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கந்தசாமியை வணங்க வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. லாபஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் உள்ள வர்றதுனாலேயே பணத்து வரத்துக்கான வாய்ப்புகளை கொடுத்துறாரு. பயப்பட வேண்டாம், குடும்பத்துக்கான பணம் இன்னைக்கு நிச்சயம். அதுபோல நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு கால்குலேட்டிவா பண்ண போறீங்கன்னா, இந்த நேரத்துக்கு தான் நம்ம முகூர்த்தத்துக்கு போறோம், இந்த நேரத்துக்கு சாப்பிட்றோம், இந்த நேரத்துக்கு கிளம்பிடுறோம், இந்த மாதிரி டைம் டேபிள் எல்லாம் கரெக்டா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிகியூஷனும் கரெக்டா இருக்கும். எந்த விதத்திலும் சுணக்கம் இல்லாம இருக்கும். கொஞ்சம் பிளான் மட்டும் கரெக்டா பண்ணிடுங்க. 7, 5 இதுதான் அதிர்ஷ்ட எண். பயன்படுத்தி நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் குமரக்கோட்டை கடவுள் நிச்சயம் துணை நிற்பார். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. தொழில் ஸ்தானத்துக்குள்ள சந்திரன். மனசுல எல்லாரோடையும் ஒத்து போகணுன்ற எண்ணம், நட்போட செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி நிச்சயமாக பறைசாற்றி கொடுக்கும். அதனால இன்னைக்கு சந்தோஷத்தின் எல்லை உங்களுக்கு இல்லைன்னே சொல்லலாம். 4, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கந்தனை போல மற்றொரு தெய்வம் உண்டா அப்படின்னு மனசில நினைத்து முருகனின் அருளாலே இந்த நாளை துவங்குங்கள். வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே 9ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ளர சந்திர பகவான் இருப்பதனால காரியங்கள் மெதுவா நடக்கும். அவசரப்படாதீங்க. அதுவா நடந்துட்டு போகுது. ஒரு வேகம் குச்சி போட்டு வேகமா போகணும் யாரும் சொல்லலை. நீங்க சரராசிக்காரர் தான். அதுக்காக இந்த வேகத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் விட்டு பிடிங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு. அப்போ அதுவுமே நல்லது தானா? ஆமா, நல்லது தான். நீங்க அப்படி பண்ணீங்கன்னா சௌரியமா இருக்கும். இன்றைய நாளிலே முருகனை நினைத்து கொள்ளுங்கள். காலையிலேயே அமைதியாக அவர் எப்போதும் உங்களை காப்பாற்றுவார். வெற்றி கொடுக்கும். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கொஞ்சம் சிக்கல்கள் உண்டு.
எல்லாத்தையும் நம்ம எல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்க. புதிய ரொட்டீன்ஸ்ல எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. தெரியாத காரியங்கள் டெஃபினட்டா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. தெரிஞ்ச காரியத்தை கொஞ்சம் தாராளமாக செய்யலாம் இல்லைங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்க. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா குருவின் வழிபாடு முக்கியமானது. குருவாகவே முருகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்களும் சக்சஸை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்க ராசியின் நேரடி பார்வைக்கு இருக்கக்கூடிய சந்திர பகவான் கலத்திரத்துடன் பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, விட்டு கொடுத்தல் சூழ்நிலை, புரிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள். பரவாயில்லைங்க, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கோத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள். இந்த அஸ்த நட்சத்திரங்கிறதே சந்திரனுடையது. அதனால எல்லா விதத்திலும் லாபத்தை கொடுக்கக்கூடியது அமைவதனாலும் அவனுடைய அருளாலே எல்லா காரியமும் நடக்கும் என்று சிவபெருமானை வழிபடுவ 9, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.